திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவன் செயல். இன்று அப்போதி அடிகள் நாயனார் குருபூசை. நாம் எல்லாம் அப்போதி அடிகள் நாயனார் திருவடியை வணங்குவோம். அப்போதி அடிகள் நாயனார் திங்களூரில் அவதாரம் செய்தவர். திருநாவுக்கரசு பெருமான் திருவடியே நினைந்து வாழ்ந்தவர். அதனால் தன் வீட்டில் பிறந்த குழந்தைகளுக்கு முதலாக அனைத்திற்குமே திருநாவுக்கரசு என்ற பெயரையே சூட்டினார். ஒரு நாள் திருநாவுக்கரசு பெருமானே திங்களூருக்கு வந்தருளினார். திருநாவுக்கரசு பெருமான் இதையெல்லாம் கண்டார். கண்டவுடனே அவருக்கு மிகவும் ஆச்சரியம். யார் இப்படி இந்த பெயரெல்லாம் வைத்தது என்று கேட்டார். அப்போது அங்கு கூறினார்கள் அப்போதி அடிகளார் என்று. அவர் இல்லத்திற்கே சென்றார். ஏன்பா உன் பேரை வைக்காம திருநாவுக்கரசு என்று என்ற எண்ணத்திற்கும் பெயர் சூட்டுள்ளாயே அப்படி கேட்டார். அதற்கு உங்களுக்கு திருநாவுக்கரசு பெருமான் பற்றி தெரியாதா? இதுவே வேறு யாராவது கேட்டிருந்தால் என்ன ஆயிருப்பாங்க தெரியாது. நீங்கள் திருநீர் அணிந்திருந்தாலும் உங்களை சும்மா விடுனார். அப்போது தான் அவர் கூறினார், அடியேன் தான் திருநாவுக்கரசு அப்படின்னு கூறினார். உடனே அவருக்கு திருவமுது அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். திருவமுதுக்கு அனைத்தும் தயாரானது. திருவமுது தயாரான நேரத்தில் தன் குழந்தை இலை பறிக்க சென்றார். அங்கு அந்த குழந்தைமானது அரவம் தீண்டி மாண்டது. இதை கூட மறைத்து அப்போதி அடிகளார் திருநாவுக்கரசு பெருமானுக்கு திருவமுது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். திருநாவுக்கரசு பெருமானோ இதை அறிந்தார். அறிந்தவுடனே எங்கே உங்கள் குழந்தை என்று கேட்டார். குழந்தை அரவம் தீண்டி விட்டதையா, இப்போது அவன் உதவான் என்றார். உடனே திங்களூர் பெருமானிடம் சென்று ஒன்று கொலாம் என்று பதிகம் பாடி அந்த குழந்தையை உயிருடன் வாழ வைத்தார் நம் திருநாவுக்கரசு பெருமான். அப்போதி அடிகள் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.